Hello my dear friends. இன்னைக்கு parts of speechல first one noun தான் இன்னைக்கு பார்க்குறோம். Noun அப்படிங்கிறதுக்கான definition. Noun is a word. நம்ம முன்னாடி parts of speechோட introductionலயே பார்த்திருப்போம். இது எல்லாமே words அப்ப தான் குறிக்குது. எல்லா parts of speechோட கேட்டகரியுமே it's all about word only. And word used as a name of a person, place, thing. ஸோ ஒரு பர்சனோட நேமாவோ ஒரு பிளேஸோட நேமாவோ இல்லை ஒரு திங்கோட நேமாவோ வரதுதான் நம்ம வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னதான் வந்து பர்சன் பிளேஸ் திங் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இங்க கீழே கொடுத்துருக்க எல்லாமே வந்து நமக்கு நவுனா தான் வரும். பர்சன் அப்படிங்கும்போது பர்சனோட நேம் ஆஃப் அ பர்சன் அப்படிங்கும்போது ராம், ஷீலா அந்த மாதிரி நம்ம எல்லாரோட நேம்ஸுமே வந்து நவுன் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அண்ட் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சென்னை அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ பிளேஸ். அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்த ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாலுமே இட்ஸ் நேம் ஆஃப் அ பிளேஸ் அப்படிங்கிற கேட்டகரி தான். ஸோ டெம்பிள், ஹாஸ்பிட்டல், சர்ச் ஆர் எனி சிட்டி நேம்ஸ் லைக் மும்பை, கொல்கட்டா இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து பிளேஸோட நேம்ஸ் தான். ஸோ அதுவும் நவுன் தான். அண்ட் நேம் ஆஃப் அ திங், இதுல வந்து டேபிள், லைட், பென் அப்படிங்கிறது இது எல்லாமே நேம் ஆஃப் அ திங் தான். அண்ட் ப்ரொஃபஷன்ல வந்து ஆக்டர், சிங்கர், என்ஜினியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஒரு பர்சனை சொல்லும் போதுமே நேமை வச்சு மட்டும் அட்ரஸ் பண்ண மாட்டோம். ஸோ டாக்டர் கிட்ட பேசும்போது ஹலோ டாக்டர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அவங்களோட ப்ரொஃபஷனுமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதனால இந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட நேம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுவுமே நவுன் தான். அண்ட் அனிமலோட நேம்ஸுமே லயன், எலிஃபென்ட் அப்படிங்கிறது. அண்ட் டே, மண்டே ஆர் சாட்டர்டே அப்படிங்கிறது இல்லை ஒரு மந்தோட நேம், எதெல்லாம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நேம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் இந்த திங் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா டேபிள், பிளேட், பென் இது மூணுமே இப்ப நான் டேபிள்னு சொல்றேன்னா டேபிளை நம்மளால பார்க்க முடியும், ஈவன் யூ கேன் டச் இட். இந்த மாதிரி இருக்கிற பொருள்லாம் வந்து நம்ம கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம அப்டிராக்ட் குவாலிட்டிஸ் இருக்கு, அதுவுமே திங்ஸ்ல தான் வரும். இந்த அப்டிராக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து டைரக்டா நம்மளோட சென்ஸ் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, அண்ட் டச் பண்ண முடியாது. நம்ம சென்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்காது. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்லினஸ் அப்படின்னு சொல்றோம் அண்ட் ஹானஸ்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹானஸ்டி அப்படிங்கிறதோ இல்லை காட்லினஸ் அப்படிங்கிறதையோ நம்ம வந்து பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது. அதை பத்தி நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பொதுவாக எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஐடியா ஆர் கான்செப்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நவுன் அப்படிங்கிறது பர்சன், பிளேஸ், திங் அப்படிங்கிற நேம் மட்டும் இல்லாம எதுக்கெல்லாம் நேம் வருதோ அது எல்லாமே வந்து நவுன் தான். ஸோ சிம்பிளி புட் நவுன் இஸ் a நேமிங் வேர்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்ம இதுல கொடுத்துருக்க இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ்ல எதெல்லாம் நவுன்னு இப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நேம் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு பார்த்தோம். ஜான் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன். அதனால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஜான் அப்படிங்கிறது வந்து நவுன். இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல புக் அப்படின்றதும் டேபிள்ன்றதும் நேம் ஆஃப் அ திங். அதனால புக் அண்ட் டேபிள் அப்படின்றது நவுன். அண்ட் தேர்ட் ஒன் சென்னை இஸ் அ பிக் சிட்டி இருக்கு. இதுல சென்னை அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ பிளேஸ், அதனால அது வந்து நவுன். அண்ட் சிட்டி அப்படிங்கிறதுமே நவுன் தான். ஏன்னா சிட்டி அப்படிங்கிறதுமே இது நேம் ஆஃப் த பிளேஸ் தான். பட் இங்க ஸ்பெசிஃபிக்கா சென்னை சொல்லியிருக்கோம், இங்க ஸ்பெசிஃபிக்கா இல்லாம காமனா இருக்கு. பட் எனிவே இதுவும் வந்து ஒரு பிளேஸோட நேம் தான். அதனால சிட்டி அப்படிங்கிறதும் இங்க நவுன் தான். ஷீலான்றது டைரக்ட்லி நேம் ஆஃப் அ பர்சன், அதனால வந்து இது நவுன். அண்ட் ஹீ இஸ் நாட் அ நவுன். ஆக்சுவலி இது பர்சன் பத்தி இருந்தாலும் டைரக்டா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இட்ஸ் அ நேமிங் வேர்ட். அவங்களோட நேம் சொன்னா மட்டும்தான் இது வந்து நவுனா வரும். ஸோ ஹீன்றது நவுன் இல்ல, இட்ஸ் ஆக்சுவலி ப்ரோனவுன். இதுல ஆக்டர் அப்படிங்கறதா நவுன். ஏன் ஆக்டர் அப்படின்றது நவுன்னா, இப்போ ஒரு பர்சன் அட்ரஸ் பண்ணும்போது ஆக்டர் அப்படிங்கிற அவங்களோட ப்ரொஃபஷனோட நேம் சொல்றோம். இங்கேயுமே இது வந்து ஒரு நேமிங் வேர்டா இருக்கனால ஆக்டர் அப்படிங்கிறதுமே நவுன் தான். These are the 5 exercise sentences. You can identify the noun and give your answers in the comment box. I'll definitely reply for that. I threw the ball into the river. She plays guitar. Keep the milk in the refrigerator. He is an actor and children are playing. So நீங்க commentsல கொடுங்க, அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன்.